ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம சிவாவும் அந்த பிளட் சாம்பிளில் எடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் வர்மானால் நம்ம இந்திராணியோட உயிருக்கே ஆபத்து வரும்போது அதை தடுத்து நிறுத்துகிற நம்ம அயலி சிவாவை அதிகாரின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு தெரிய வரப்போகுதா. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அயலியும் சிவா கிட்ட அந்த பிளட் சாம்பிளை யாராவது எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் சரி அயலி அதுக்குன்னு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சிவாவும் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அதோடு இல்லாமல் அங்கே ஒரு ட்ரில் நடக்கிற மாதிரி உள்ள ஒத்திகை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பயன்படுத்தி நம்ம சிவா அந்த இடத்துக்குள்ளேயே நுழைஞ்சி எப்படியாவது இந்த பிளட் சாம்பிளை கண்டுபிடிச்சி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த பிளட் சாம்பிள் நம்ம சிவாவோட கையிலையும் கிடச்சிருது. இதை வச்சு எப்படியாவது இந்த வர்மாவோட ஆட்டத்தை முடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ஒரு குறிக்கோளோடு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வர்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அந்த பிளட் சாம்பிளை யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏரியா தான் இருக்கும். அவளுக்கு தலைமையில் தான் இது எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வர்மாவுக்கு புரிய வருது. இதோட சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பற்றி தெரிஞ்ச பிறவும் இந்த இந்திராணி பயமே இல்லாமல் என்னோட கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி எப்படியாவது மக்களுக்கு முன்னாடி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செயல் பண்ணுவா. இவ்வளோலாம் சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு வர்மா யோசிக்கிறாங்க. வர்மாவும் கபிலன் இவ்வளோ நேரம் ஆகிய காணவே இல்லை. ஏதோ ஒரு பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு போனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கபிலன் கிட்டேருந்து எந்த ஃபோனும் வந்த மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கபிலனுக்கு ஞாபகம் எல்லாம் திரும்புது. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வர்மா கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணி டே கபிலா உன்னை நம்பிதாண்டா ஒரு வேலையை ஒப்படைச்சேன், என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது கபிலனும் எனக்கே தெரில வர்மா, நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னாலும் யாரோ ஒருத்தங்க என்னை பின்னாடி அடித்து இப்படி ஒரு செயலை செய்துட்டாங்க. அந்த இடத்துல நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு எனக்கே தெரியாது வர்மா அப்படின்னு சொன்ன உடனே வர்மாவும் இதுதான் ஒரு வேலையாவது கொடுத்தா நீ ஒழுங்காட்டு சேரியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கபிலனுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. வந்தது யாரா இருக்கும், பார்க்கறதுக்கு சிவா மாதிரி தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. நிஜமாவே இந்த சிவா மாயினும் சேர்ந்து தான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கபிலனுக்கு புரிய வருது. அதே சமயத்தில் வர்மாவும் இனி இந்த இந்திராணியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கே ஃபோன் பண்ணுறாங்க. இந்திராணியும் யாருன்னு கேட்கும்போது வர்மான்னு சொன்ன உடனே இந்திராணி அப்படியே அசால்ட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வர்மாவும் இந்திராணியை பார்த்து என்ன இந்திரா, எப்படியாவது உன்னோட சேனலுக்கு டிஆர்பி வரணும்னு சொல்லிட்டு என் கேஸை நடத்தி பார்த்துட்ருக்கியா, என்னை பற்றி உனக்கு புரிஞ்ச பிறவும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை செய்யறதுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்கோம், என் மேலே இருக்கக்கூடிய பயம் எல்லாம் உனக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி கிட்டே கேட்கும்போது இந்திராணியும் என்ன சொல்கிற, நீ உண்மை எதுவாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களோடது, அதனால தான் நான் இப்படி ஒரு செயலை செய்தேன் அப்படி சொல்லும்போது வர்மாவும் அதை கேட்குற மாதிரி இல்லை. ஒழுங்கு மரியாதையாக இப்போவே இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. அதோடு இல்லாமல் அந்த பிளட் சாம்பிள் யார் எடுத்தாலுமே அதை மறுபடியும் வைக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணணும், இல்லைன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு வேலையை பார்த்துருவேன் அப்படி சொல்லும்போது இந்திராணி உன்னோட மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. என்ன தைரியம் தான் என்னையும் இப்படி மிரட்டுவேன், எனக்கு எல்லாமே நல்லபடியாக தெரியும், உன்னோட ஃப்ராடு வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது வர்மாவும் நீ எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட சேனல் டிஆர்பிக்கு மட்டும் இல்லாமல் அந்த அர்ச்சனாவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் அதை பற்றிலாம் உனக்கு எதுக்கு, என்னவா இருந்தாலும் நான் என் வேலையை கரெக்டாக செய்ய தான் போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி சம மாதம் அந்த இடத்துல பேசும்போது வர்மாவும் ஜான்கிட்ட டே அவள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த, ஒழுங்காட்டு அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை இப்போவே பண்ணணும், இல்லைன்னா என் மேலே இருக்கக்கூடிய பயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜானும் சரி இதை பற்றி கபிலனுக்கு தெரிஞ்சால் கபிலன் ரொம்பவே வருத்தப்படுவானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வர்மாவும் அது கபிலன் டாக பற்றியெல்லாம் யார் கவலைப்பட போகிறா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த இந்திராணி அழிஞ்சே ஆகணும், அப்போ தான் இந்த கேஸ் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை கேட்ட ஜானும் அப்படியே நம்ம இந்திராணியை உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணி ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது அயலியும் வராங்க. அயலி இந்திராணியோட முகத்தை பார்த்துட்டு என்ன நீ எதுக்காக இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது வர்மா தான் ஃபோனில் பேசினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது
அயலியும் என்னாச்சு என்ன எப்படி கேட்குறாங்க. இந்திராணியும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம அயலியும் நீங்கள் எதுக்குமே ஜாக்கிரதையாக இருங்க அண்ணே, ஏன்னா ஏற்கனவே நடந்தது பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இந்த வர்மா வந்து சரியான ஆள், எப்படி அது யாராவது ஒருத்தங்கள போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபடுவான், அதனால நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்திராணியும் அவனோட மிரட்டலுக்காகலாம் நம்ம பயந்து ஒதுங்கினா அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் இந்த சேனலில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் மயிலையும் சிவா கிட்ட வந்து இந்திராணி அன்னைக்கு இந்த மாதிரி வர்மா ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஐலி நம்ம எப்போவை விட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், அதோட இல்லாமல் அந்த பிளட் சாம்பிளி நம்ம எடுத்துட்டோம், இனி மறுபடியும் இந்த வர்மா நம்மளை பார்க்கறதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்திராணியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குது. நம்ம சிவாவும் அயலியும் சமாதடியா இந்திராணியை வர்மா கிட்ட இருந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம இந்திராணிக்கு சிவா அயலி ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு உண்மை கூடிய சீக்கிரமா வெளிவர போகுதுன்னே சொல்லலாம்.